ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்ஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் ஒரு சூப்பர்பான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டல்லலாம் மோஸ்ட்லி விரும்பி ஆர்டர் பண்ணி இதை சாப்பிட்ருப்போம். இது பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி. சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் செம்மையான பக்காவான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல்லையே அவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சது ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு இது பொரிஞ்சதும் இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பழுத்த 2 தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி பியூரியையும் சேர்த்திக்கோங்க. தக்காளி அப்படியே சேர்த்திக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துறப்போ இந்த மாதிரி கிரேவி ரெசிபிஸ்க்கெல்லாம் ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா இது போல் குக் ஆகட்டும். இது நல்லா ஆயிலோட கலந்து குக் ஆகி ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த மசாலா ஃபுல்லாகவே நல்லா இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதுவும் ஒரு ஸ்டேஜில் நல்லா இது போல் ஆயில் பிரிஞ்சு வரும். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை நல்லா இப்போது ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அப்போது இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லாவே செட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது போல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குது. இது நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் இது கூட இன்றைக்கி நான் எல்லோ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் கேப்சிகம் சேர்த்திருக்கேன். இது கூட ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவும் 1 கப் சேர்த்திக்கலாம். இப்போது இது 2யும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்தியாச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இது போல் கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கடலை மாவை கரைச்சி ஊற்றுறப்போ கிரேவி நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தது. 1 ஸ்பூன் கடலை மாவை கரைச்சி ஊற்றுனதும் கிரேவி இந்த அளவுக்கு சூப்பராக திக்காக வந்திருக்கு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் இதை இப்போது நல்லாவே இந்த போலவே கெட்டியாயிடும். இது கூட இப்போ நாம் கொத்தமல்லி தலைகளை தூவி இதையும் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டா மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல்லையே நம்மளுக்கு ஒரு பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி வீட்டிலையே சூப்பராக செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் செம்மையான பக்காவான சைடிஷுங்க. இனி இது போல் கிரேவி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ஹோட்டல் போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டிலையே நாமளே சூப்பராக சிம்பிளாக ஹைஜீனிக்காக செம்மையாக ரெடி பண்ணிடலாம். ஸோ வீட்டில் உள்ளவங்க இந்த மாதிரி பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அவ்வளோ ஒரு ஆப்டான சைடிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இதே போல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அனுஷத் வேர்ல்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே அந்த ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். இதே போல் அகெயின் ஒரு சூப்பர்பான ரெசிபியோட உங்களை எல்லாம் அகெயின் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Manu. Thanks for watching. Happy cooking.